வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் ஒரு அற்புதமான கோயில் ஒன்றை உங்களுக்கு காமிக்க போகிறேன். சாத்தூரில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வன்னி விநாயகர் திருக்கோவில். இந்த கோவில் ரொம்ப பழமையான கோயில். 400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவிலாகும். இந்த கோவில் சாத்தூர் கன்னியாகுமரி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இந்த விநாயகரை வழிபட்டால் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது. இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் தவறாமல் இங்கு வந்து இவரை தரிசித்து விட்டு செல்கின்றனர். மாதந்தோறும் வரும் சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி, பொங்கல், தை முதல் நாள், ஆங்கில புத்தாண்டு ஆகிய நாட்களில் இங்கு திரளாக பக்தர்கள் அலையலையாக வந்து இவரை தரிசனம் செய்கிறார்கள். முன்பு இக்கோயில் வழியாக கன்னியாகுமரி, கோவில்பட்டி, நாகர்கோயில், மார்த்தாண்டம், மதுரை, திருச்சி என பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் விரைவு பஸ் முதல் டவுன் பஸ்ஸில் செல்லும் பக்தர்கள் வரை பஸ்ஸில் இருந்தபடியே இவரை வணங்கிவிட்டு காணிக்கை செலுத்திவிட்டு செல்வராம். தற்போது 4 வழிச்சாலையாக பாதை மாறியதால் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்து இத்தலத்திற்கு நேரில் வந்து இவரை தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். வன்னி மரத்தினை மேற்கூரையாக கொண்டு வீற்றிருக்கிறார் இந்த விநாயகர். எனவே இவர் வன்னி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். வன்னி விநாயகரை வணங்கி செல்பவர்களுக்கு காரிய தடை நீங்கி வெற்றி மேல் வெற்றி கிட்டும், திருமணத் தடைகள் அகலும், வியாபாரம் செழிக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், நவக்கிரக தோஷம் நீங்கி வளம் பெருகி நலமாக வாழ்வர். இந்த ஸ்தலத்தோட கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. அதை நம்ம இப்போ பார்க்கலாமா? நம்ம ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலோ, சனி பகவானால் நமக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டாலோ, முன்ஜென்ம பாவங்கள் இருந்தாலோ, இது எல்லாத்தோட தாக்கமும் இந்த வன்னிமர விநாயகரை வணங்கி செல்வதால் நமக்கு குறையும் அப்படின்னு ஜோசியர்கள் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு சக்தி மிக்க விநாயகர் வன்னிமரத்தடி விநாயகர். சரி, கதைக்கு போகலாமா? சுமார் 400 வருடங்களுக்கு முன்பு ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் மழை தண்ணி இல்லாமல் ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டதாம். நிறைய மக்கள் பசியால் இறந்து கூட போனார்களாம். அப்போது இந்த கிராமத்திற்கு ஒரு பெரியவர் வருகை தந்திருக்கிறார். அவர் வன்னிமரத்தடியில் அமர்ந்திருக்கும் விநாயகரை வணங்கி ஆசிர்வாதம் பெற்று அருகில் இருந்த குளத்தை தூர்வாரி சீர்படுத்தினாராம். அதற்கு பிறகு பார்த்தா ஊரில் மழை பொழிந்து நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி அந்த ஊரே மிக செழிப்பாக மாறியதாம். இப்படி ஒரு கதை சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த வன்னிமர விநாயகரோட ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றும் இந்த மக்கள் விடாமல் இவரை வணங்கி வருகிறார்கள். ஊரும் செழுமையாக இருக்கிறது. இந்த குளத்தின் நீரை சீரமைத்தவர் அண்ணாமலை செட்டியார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை நினைவு கூறும் வகையில் கோயிலுக்கு அருகிலேயே இவரது சிலை ஒன்றையும் அமைத்து அதற்கும் பூஜை செய்யப்பட்டு வருகிறது. இந்த கோயிலில் உள்ள விநாயகருக்கு இந்த ஊர் மக்கள் பணம் திரட்டி 1982ஆம் வருடம் கோவில் அமைத்தனராம். இன்றளவும் இந்த கோவிலை தேடி ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த விநாயகருக்கு 11 வாரம் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு வேண்டிய எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. நாம் வைக்கின்ற பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு சமயம், அதாவது பல 100 வருடங்களுக்கு முன்பு, இது இன்னொரு கதை. முன்பு விதர்ப்ப நாட்டை ஒரு மன்னன் ஆட்சி செய்தானாம். அவன் அமைச்சரவையில் ஒரு அமைச்சரும் இருந்தாராம். இருவருமாக மக்களை கொடுமை செய்தார்களாம். அடுத்த பிறவியில் இருவரும் ஒருவரை ஒருவர் துரத்தி கொண்டு சாகும்படியாக பிறவி எடுத்தனராம். அதாவது காகமும் ஆந்தையும் பாம்பும் தேளும் நாயும் பூனையும் இந்த மாதிரியாக பூனையும் மீனும் இந்த மாதிரியாக பிறவி எடுத்து ஒருவரை தாக்கி இறந்து கொண்டு இருந்தார்களாம். இப்படியே போய்கொண்டிருந்த போது ஒரு சமயம் வேடனும் ராட்சசனுமாக அவர்கள் பிறவி எடுத்தார்களாம். வேடன் ராட்சசனை துரத்தி கொண்டு வர வேடன் ஓடிப்போய் வன்னி மரத்தில் ஏறுறானாம். ஏறும்போது உதிர்ந்த அந்த இலைகள் எல்லாம் விநாயகர் மேலே விழுகிறதாம். அதே போல் அவனை துரத்தி வந்த ராட்சசனும் அந்த மரத்து மேலே ஏற அப்பொழுதும் இலைகள் எல்லாம் விநாயகர் மேலே உதிர்ந்து விடுகின்றனவாம். ஆகவே இருவரின் மூலமாக விநாயகர் வன்னிமர இலைகளை அர்ச்சனை செய்யப்பட்டதால் காலையில் 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுட்டு இறந்து போயிடுறாங்க. பின்பு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் மோட்சம் கிடைச்சிருச்சான். 2 பேருமே சிவலோகத்துக்கு போகிறாங்களாம்.
என்னடா இப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த வன்னி மரத்தடி விநாயகரை வன்னி இலைகளை வைத்து வணங்கினார்கள் இல்லையா, தெரியாம அப்படி அவர்கள் வணங்கியதால் அந்த முன்ஜென்ம பாபமெல்லாம் நீங்கி அவர்கள் சாமி கிட்ட சேர்ந்ததா மோட்சம் கிடைத்ததா சொல்லப்படுகிறது. அதுபோல நாமும் வன்னி மரத்தடி விநாயகரை வணங்க நம்மளுடைய முன்ஜென்ம பாபமெல்லாம் கரையும், நமக்கு வாழ்வில் நலம் பெற பெருகும். நீங்களும் இந்த வன்னி மரத்தடி விநாயகரை வணங்கிக்கோங்க. வாய்ப்பு கிடைச்சா நேரில் சென்று வணங்குங்க. உங்களுடைய எல்லா குறைகளும் நீங்கி நீங்கள் நலமாக வாழ நான் அன்புடன் பிரார்த்திக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டடா பாய்.